நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தி வந்ததுமே ஆளுக்கு வந்துட்டு தீபாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. தீபா எங்கே வந்துட்டாங்களா, அத்தை சரியாகணும்னா தீபா வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் மீனாட்சி கேட்க அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் வந்துட்டு கார்த்தி கேட்குறாங்க. இங்கிட்ட வந்துட்டு கார்த்தியோட அப்பா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடாரு. என்ன நீ பாட்டுக்கு அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்குற, எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா, தீபா வந்த தானே அவங்க அம்மாவுக்கு சரியாகுன்னு சொல்லிட்டாங்க, தீபா வராமல் நீ மட்டும் வந்துட்டு அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்க. பேசாமல் உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல வராங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துக்கு கீதா என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு மீனாட்சி பார்த்துடுறாங்க. இதோ அந்த தீபாவே வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு வேகமாக போய் தீபா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. கீதாக்கு இது யாருன்னு தெரியல, ஏன்னா அவங்க இப்போ தானே புதுசு, அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னை வந்துட்டு காணாமல் நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயந்தே போயிட்டோம். இப்போ கார்த்தி தம்பி மட்டும் வந்து நீ வராமல் இருந்துட்டியா, அப்போ உனக்கு எந்த ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இப்போ கார்த்திக் தம்பிகிட்ட கேட்டுட்டு இருந்தோம், அதுங்களே நீயே வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்திக் என்ன பேசுறதுனே தெரியல. அவருக்கு இது ஷாக் தானே. அப்படியே வந்துட்டு அவரும் கீதாவே பார்த்துட்டு இருக்க, ஏமா அந்த 2 பிசாசுக்கு அவனை கடத்தி கூட்டு போனாங்களே என்னம்மா ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல உள்ளே போய் அம்மாவை பார்த்துட்டு வருவோம்ப்பா, அதுக்கடுத்து இதை பற்றியெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. சார் உங்களுக்காண்டி தான் சார் வெயிட்டிங், இவங்க தானே தீபா, ஏதாவது பேசுங்க அப்போ தான் உங்கள் அம்மா வந்துட்டு கண்ண முழிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஒரு மருமகளாக கூட பண்ண வேணாம், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு அத்தை எந்திரிங்க அத்தை, நான் உங்கள் தீபா வந்திருக்கேன், அத்தை எந்திரிங்க, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் பாருங்க அத்தை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சலிப்போடே சொல்ல அபிராமி வந்துட்டு மெதுவாக கண்ணு முழிக்கிறாங்க. அதை பார்த்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. டாக்டர் இப்போ பாருங்க பிபி பல்ஸ் ரேட்டு எல்லாமே வந்துட்டு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொல்ல, அதான் அவங்க மனசுக்கு ஏற்ற மருந்து வந்துருச்சுல அவங்க மருமக, இனிமேல் அம்மா நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, தீபா இங்கே வாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமி கூப்பிடுறாங்க கீதாவை. கார்த்தி வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. கையை கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களாம்மா, உன் தலையில் அடிபட்டிருக்குன்னு வேற கார்த்தி சொன்னா, ரொம்ப வலியாம்மா, எதுவும் ரொம்ப பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இதுதான் உங்கள் மருமக வந்துட்டாங்கல்ல, இனி எதுக்கு கவலைப்பட வேணாம், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க, அதுக்கு வீட்டில் போய் உங்கள் மருமகிட்ட நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மருமக வந்துட்டு அல்லப்பா, இனிமேல் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மாவும் சொல்ல, ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா சொல்லிடுறேன். கார்த்தி வந்துட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு கீதா மனசில் நினைக்கிறாங்க, மனிதாபிமானமும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஏதோ கூப்பிட சொன்னீங்கன்னு கூப்பிட்டேன், எனக்கு இப்போதைக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்காக தான் ஆக்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் மனசில் யோசிச்சுக்கிறாங்க. வெளியில் வந்ததுமே ஆனந்த் கேட்குறாங்க, அந்த 2 பேரும் உன்னை என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, மறுபடியும் வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, உன்னால தான் எனக்கு அத்தை கண்ணு முடிச்சிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டுப்பிடிக்கிறாங்க. என்னாச்சு தீபா, அமைதியாகவே இருக்க கார்த்தி, தீபாக்கு என்னாச்சு, என்னமோ எங்களை எல்லாம் அந்நியர்கள் மாதிரி பார்த்துட்டு இருக்கா, சரியாக பேச மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கல அதனால தான் கொஞ்சம் ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துல வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. தீபாவை பார்த்ததும் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது, இவளை தேடி நம்ம அங்கே போனோன்னா இவன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கா, போச்சு நம்மளை பற்றின உண்மையை சொல்லியிருப்பாரோ, இந்நேரம் என் புருஷன் என்னை அடித்து வீட்டை விட்டு வெளியில் துரத்திவானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. தீபாவை தள்ளி விட்டதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அந்த திக்க வந்துட்டு அருண் கேட்குறாங்க, அவங்க 2 பேர் மட்டும்தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை 3ஆவதா ஒரு ஆள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா சொல்லு தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிட்டே கேட்க, ஆமாம்மா இவனே நமக்கு வந்துட்டு வினையாக இருக்கானே, மாட்டி விட்டுருவான் போல சை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேற அந்த பக்கம் கோவத்தில் இருக்க, ஐயோ என்னை இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியில் கூட்டு போங்க ப்ளீஸ், ஐ எம் லீவ் நவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கீதா மெதுவாக கார்த்திக்கிட்ட சொல்ல, தீபாக்கு இப்போதைக்கு உடம்பு முடியல, நாங்கள் வீட்டில் போயிட்டு அதுக்கடுத்து நாளைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபா வந்துட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. போகும்போது ஐஸ்வர்யா ஒரு இடி இடிச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே போக ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. என்னடா இவ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்மளை மட்டும் இடிச்சிட்டு அப்படியே உள்நோக்கத்தோடு குத்தி காமிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு விருட்டன் மயக்கம் போட்டு விழுந்துற எல்லாருமே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க ஐஸ்வர்யாவை. அப்போ டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க, நேற்று நைட்லேருந்து வந்துட்டு சாப்பிடாம இருக்காங்க, அதனால தான் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு உடனே அட்மிட் பண்ணுங்கள், ட்ரிப்ஸ் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பெட்டில் வச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கீதாவை வண்டியில் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் கூட நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் திடீர்னு வந்துட்டீங்க, என்ன ஒரு மாறுதல்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க, சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தான்,
ஆனால் அதுக்கடுத்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே கேட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபாக நடிக்க கூப்பிடலையே, உங்களுக்கு அம்மாவுக்கு மருமகளாக நடிக்க தானே கூப்பிட்டீங்க. அதுக்காண்டி தான் சரின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் உங்கள் பேச்சு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா ஒரு கண்ணியை தெரிஞ்சிச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஸ்டாப் இட் ஐசே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்திடுறாங்க கீதா. வேமா கார்த்தி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், ஹலோ மிஸ்டர், இந்த இடத்துல உங்களுக்காக ஆக்ட் பண்ணுற வரைக்கும் என்னை பற்றின டீட்டெயில் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது. கேட்டிங்கன்னா மறு நிமிஷம் நான் வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு எனக்கு ஒரு சேஃபான இடம் தேவைப்படுது, அதுக்காக இந்த ஆக்டை வந்துட்டு நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி கீதா மனசில் நினச்சிக்கிறேன். அதுக்கடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதான் உங்கள் வீடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போக, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தீங்களா எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க, குளிக்கத்தான் மேன், எனக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் பிடிக்காது, ஸ்விம்மிங் பூல் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு ஒரு டீ கிடைக்குமா, தலைவலிக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன உனக்கு டீ கூட போட தெரியாதா, போங்க நல்ல டீயாக போட்டு எடுத்துகிட்டு வாங்க. என்ன புரியுது, நீங்களே போட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி மனசில் சொல்லணும்னு தோணுதில்ல உங்களுக்கு. ஆனால் எனக்கு டீலாம் போட்டு தெரியாது, கிச்சன் பக்கம் கூட நான் போனது கிடையாது, போட்டு வச்சா குடிக்கத்தான் தெரியும். என்ன உங்களுக்கு போட தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறேன். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்கு போக, இங்கிட்ட வந்துட்டு இந்த இடத்த நம்ம எப்படியாவது சேஃபாக இருக்கிற யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கீதா யோசிச்சுட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ